Hallelujah, Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மக்கள் நன்றி, மக்கள் நன்றி, மக்கள் நன்றி, மக்கள் நன்றி, மக்கள் நன்றி. தேவ சமூகத்திலே ஆண்டவரே இந்த நாளிலே கால்வழியிலே கூடி வரும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குவது போல எங்களுக்கு இறங்குகிறீர். மக்கள் நன்றி, மக்கள் நன்றி, மக்கள் நன்றி, மக்கள் நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கைவிடாதவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் நேசப்பிதாவே உம்மை துதிக்கிறோம். அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஆவியரே உம்மை துதிக்கிறோம். அடைக்கலமே உம்மை துதிக்கிறோம். ஆச்சரியமானவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் எங்களை ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே அன்பாய் நடத்தி வந்தீரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஒவ்வொரு நாள் எங்களுக்கு விரோதமாக எழுதி வந்த எல்லா சூழ்ச்சிகளை முறியடித்து ஆண்டவரே இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் ஓடி வந்து உம்மை துதிக்கவும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆச்சரியமானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அற்புதமானவரே உமக்கு நன்றி. யெகோவா ஈரே உமக்கு நன்றி. யெகோவா ராபா உமக்கு நன்றி. எங்களுக்கு சுகம் கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை வழிநடத்தினவரே உம்மை துதிக்கிறோம். அன்பின் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அதிசயங்களின் தெய்வனே உம்மை துதிக்கிறோம். வல்லமை உடையவரே உம்மை துதிக்கிறோம். கிருபையின் தெய்வனே உம்மை துதிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இம்மட்டும் காத்தவரே உமக்கு நன்றி. இம்மட்டும் காத்தவரே உமக்கு நன்றி. இம்மட்டும் காத்தவரே உமக்கு நன்றி. இம்மானுவேலரே உமக்கு நன்றி. இம்மானுவேலரே உமக்கு நன்றி. இம்மானுவேலரே உமக்கு நன்றி. இருக்கிறவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆண்டவரை குறைவில்லாமல் எங்களை நடத்தி வந்தீர்கள். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஆண்டவரே ஏப்ரல் மாதத்தினுடைய ஆண்டவரை கடைசி ஓய்வு நாளிலே ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களை கொண்டு வந்து துதிக்கும்படி வைத்த அவருடைய அன்புக்காக நம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆண்டவரே எதிரான சூழ்நிலை ஆண்டவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றின் கர்த்தர் எங்களை கிருபையால் நடத்தினதற்காக நன்றி, 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 நன்றி. இயேசுவே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம். அன்பின் தெய்வமே துதிக்கிறோம். அதிசயங்களின் தெய்வமே துதிக்கிறோம். ஆச்சரியமானவரை துதிக்கிறோம். வல்லமை உடையவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா.
உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்ந்து வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்ந்து வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தண்ணீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தண்ணீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து உண்ணீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து உண்ணீர். அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. ஆமென். அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேனையா, தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேனையா. எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்ந்தீரையா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்ந்தீரையா. அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து
நன்றி சொல்கிறேன் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. நல்ல கர்த்தரையே ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆமென். கடந்த நாட்கெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தினார். ஒரு நாள் குறைவில்லாமல் கர்த்தர் நமக்கு உணவு கொடுத்து உறைவிடம் கொடுத்து உடை கொடுத்து கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வருகிறார். எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து அற்புதமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்து அல்லேலூயா புதிய வழிகளை கர்த்தர் திறந்தார். ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கிற நம்முடைய ஆண்டவர் புது வழிகளை கர்த்தர் திறந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்தார். ஓ, நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திற்கு நாங்கள் உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அப்பா துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த வாழ்க்கையை எப்போது நல்லவராய், நன்மை செய்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு விரோதமாய் நெருக்கமாய் இருந்தாலும் கர்த்தர் அந்த நெருக்கத்திலே எங்களுக்கு விசாலத்தை உண்டாக்கின கர்த்தர் நாங்கள் எல்லாரும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி ராஜா. அந்த நாள் ஆராதனை கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவ பிரசனம் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோமா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை கர்த்தரை துதிக்கவும், நன்றியோடு துதிக்கவும், கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறப்பா. கிருபைகளை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஒரு 2 பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே பாடுகிற பாடல்கள் ஸ்தோத்திரம் 684வது பாடல். அற்புதர், 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 இயேசு அற்புதர், அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதராய் இருந்து இதுவரைக்கும் நம்மை நடத்தின கர்த்தர், தேவ ஜனங்களை, தேவனை அண்டிக் கொண்டவர்களை ஸ்தோத்திரம் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்தவர், இனிமேல் நடத்துவார். தேவனை அண்டிக் கொள்வதோ பாக்கியம் வேதம் சொல்லுகிறது. நல்ல தேவனை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை ஆராதித்து நாம் எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. துன்பங்கள் நம்மில் வந்த போதும் இயேசு நம்மை அற்புதமாய் நம்மை மீட்டெடுத்தார், அற்புதமாய் மீட்டெடுத்தார். இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளிலே நாம் வந்து கர்த்தரை துதிக்கும்படி வந்திருக்கிறோம். பாருங்கள், நம்முடைய இந்த மாதம் முழுவதும் நமக்கு வேலை இல்லை, வருமானங்கள் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை. ஆனால் கர்த்தர் கிருபையாய் இந்த மாதத்தை ஆண்டவர் அற்புதமாய் நம்மை நடத்தினார். எத்தனை தொல்லைகள், எத்தனை துயரங்கள், எத்தனை நமக்கு விரோதமான இருள் சூழ்ந்த நிலைமைகள் நமக்குள்ளே இருந்தாலும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்கிறதை கர்த்தர் விலக பண்ணும்படி உண்மையாய் அவரை தேடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார். அதே கர்த்தர்
தொடர்ந்து நம்மை நடத்துவாங்க. இரண்டாவது சங்கம் சொல்லுகிறது, அலைகளின் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள் இவற்றுக்கு மேல ஆண்டவர் நடந்து வந்து நமக்கு அற்புதம் செய்கிறவர். அகோர காற்றையும் வாழ்க்கையில் அமைதிப்படுத்தின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மேல சேர்ந்து மறுபடியும் இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர், அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், எல்லாரும் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், எல்லாரும் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். சொல்லுவோம், உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாகம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், உடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், மாற்றும் இயேசு அற்புதர். ஆமென். இயேசு அற்புதர். அல்லேலூயா. அவர் அற்புதமான காரியங்களை செய்கிறபடினால் ஸ்தோத்திரம். நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இதுவரை நடத்தினவர், இனிமேலும் அவர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 161 பாடலை பாடுவோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, முள்மூடி உனக்காக
பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி வா, நீ கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், கண்மணி போல் காத்திடுவார். ஆமென். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏற்றிடுவார், உள்ளங்கையில் ஏற்றிடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிடிகள் ஏற்றுக் கொண்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிடிகள் ஏற்றுக் கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை. விசுவாசி அது போதும்,
கைவிடாதவர். இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர் இனிமேல நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே நம்பி இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் பண்ணிட்டு கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். முள்முடி உனக்காக நான் இயேசு முள்முடி சூட்டப்பட்டவராய் சிலுவையில் தொங்கினார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே ஓடி வரும்போது நமக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறபடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இரக்கத்தை கட்டளையிடுகிற கர்த்தர். ஆமென். இரக்கம் செய்து நம்முடைய வாழ்க்கையில மகா மேன்மையான காரியங்களை செய்து அற்புதமாய் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, இந்த நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கிருபை, 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 கிருபை. ஓ உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி, எல்லா கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் எல்லாம் உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாருடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாருடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லா கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஓ கிருபை ராஜா, கிருபை ராஜா, கிருபை ராஜா, கிருபை ராஜா. ஓ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம். நாம் நம்பினவர்கள், ஹல்லேலூயா, நாம் எதிர்பார்த்தவர்கள் எல்லாரும் மறந்து போனாலும், உலகம் நம்மை மறந்து போனாலும் கர்த்தர் நம்மை மறக்கவே இல்லை. கர்த்தர் நம்மை மறக்கவே இல்லை. இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தினவர், நம்மை மறவாமல் நம்மை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம எல்லாரும் கர்த்தரை துதித்து, ஆண்டவரே எங்களை நினைவு கூர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நினைத்து உமக்கு நன்றி. நீர் எங்களை நினைத்து, நீர் என்னை நினைத்து, நீர் என்னை நினைத்து ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் எங்களை ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து என்னை நடத்தி எங்களுக்கு அற்புதம் செய்து எங்களுக்கு அதிசயங்களை செய்து எங்களை நடத்தி வந்தீரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் சேர்ந்து பாடியாமே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோரி
கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. எல்லாம் சொல்லுமா? மனதார நன்றி சொல்லி மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்லி பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானி சுகமானி தழும்புகளா சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. தழும்புகளா சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சேர்ந்து பாடுவோம். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாருடைய நாடுகள் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறப்பா. எங்களை நினைவு கூர்ந்த தெய்வமே, எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பனாய் ஆண்டவரே எங்களை சிலுவை சுமந்த தோள்களிலே சுமந்து வந்தீரே உமக்கு நன்றி ராஜா. ஒரு நல்ல தாயை போல் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களை ஆற்றி தேற்றி எங்களை அரவணைத்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லி எங்களை நடத்தி வந்தீரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை ஆண்டவரே ஒரு நல்ல நண்பனாய் எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த உங்களுடைய அன்பெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. உங்களுடைய கிருபையெல்லாம் நினைக்கிறோம். உங்களுடைய இரக்கத்தை எல்லாம் நினைக்கிறோம். உங்களுடைய காருண்யத்தை எல்லாம் நினைக்கிறோம்ப்பா. உங்களுடைய அன்பெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு நீர் அற்புதம் செய்ததற்காக நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையில் நீர் அதிசயம் செய்ததற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீர் மாறாதவராய் இருந்ததற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் எல்லா குறைகளையும் நிறைவாக்கினதற்காக நன்றி. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்ததற்காக நன்றி. ஒரு புதிய பலனை கொடுத்தீரே உமக்கு நன்றி ராஜா. எல்லா ஆபத்துகளிலும் எல்லா சதி மோச நாசங்களிலும் கர்த்தர் கிருபையாய் எங்களை காத்ததற்காக நன்றி ராஜா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் உன்னதமானது. ஆமென். அவருடைய நாமம் உயர்ந்தது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மாறாதது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமை நிறைந்த நாமம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் ஊற்றுத்த பரிமள தைலம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் சாவோனின் ரோட். ஹல்லேலூயா. அவர் பள்ளத்தாக்கில் புஷ்பமாய் இருக்கிறதற்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் புஷ்பமே உமக்கு நன்றி ராஜா. மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. மார்போடு எங்களை அணைத்தவரே. ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே மனதார நேசித்தவரே உமக்கு நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனைக்குரிய
ஆவிக்குரியவரே, ஹalleluya ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் ஹalleluya. ஓரமதர சண்டலரமமா ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். என்ன பாடுவோம்? உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மறுபடி பிறக்க வைத்தீ. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மீதியான நேரத்தை கர்த்தருடைய ஆவியானவரை எங்களுக்கு பொறுப்படும்படி, எங்களோடு இடைப்படும்படி, வார்த்தையினால் வல்லமையினால் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். கிருபை மாத்திரம் மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் கர்வம் கர்த்தருடைய நாமம் தர்மையான காலங்களிலே நல்ல தேவ சமூகத்திலே நாம் கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தரோடு கூட பேசிபடி கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வசனத்தை நான் உங்களோடு வாசித்து ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து
ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற கர்த்தர், அற்புதம் செய்கிறவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய இரக்கங்களுக்காக, தேவனுடைய நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் விடாய்ந்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என் நித்திரை எனக்கு இன்பமாக இருந்தது. கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் விடாய்ந்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். ரெண்டு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று விடாய்த்த ஆத்மா, இரண்டாவது தொய்ந்து போன ஆத்மா. விடாய்த்த ஆத்மா, தொய்ந்து போன ஆத்மா. விடாய்த்த ஆத்மா இல்ல தொய்ந்து போன ஆத்மா அப்படின்னா என்ன? சோர்ந்து போன ஒரு நிலைமையில உட்கார்ந்து இருக்கிற சொல்றோம்ல, சோர்ந்து போயிட்டோம் அப்படி இல்லைன்னா எப்படி சொன்னா, களைத்து போயிட்டோம். பாரத்தை சுமந்து சுமந்து, பிரச்சனையை சுமந்து சுமந்து, போராட்டத்தை சுமந்து சுமந்து, வேதனையை சுமந்து சுமந்து நாங்கள் களைச்சு போயிருக்கிறோம். அதுதான் ஸ்தோத்திரம். விடாய்த்த ஆத்மா, தேவையை எதிர்பார்த்து, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த விடாய்த்த ஆத்மாவை ஆண்டவர் சொன்னார், நான் சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்து போன எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். வருத்தம், மன வருத்தம் சொல்றோம் இல்லையா, ரொம்ப வேதனையா இருக்குது, ரொம்ப व्यसனமா இருக்கு சொல்றோம் இல்லையா, மன வேதனை. யோசித்து யோசித்து, குடும்பத்தை யோசித்து யோசித்து, பிள்ளைகளை நினைச்சு நினைச்சு, எதிர்காலத்தை நினைச்சு நினைச்சு, எங்க வேலையை நினைச்சு நினைச்சு, இந்த தேவையை நினைச்சு நினைச்சு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம், மனவேதனையோடு இருக்கிறோம், ரொம்ப व्यसனமா இருக்கிறோம். உட்கார்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்பும். எப்பதான் இந்த நாட்கள் முடியுமோ, எப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகுமோ, ஸ்தோத்திரம். இப்ப முடிஞ்சிடும் பார்த்தா அது நீட்டிக்கொண்டே போகிறதே. ஒரு விதமான மனவேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு விதமான மனவேதனையோடு, ஒரு டிப்ரெஷனோடு உட்கார்ந்து இருக்கிறோம். நிறைய குடும்பங்களில போராட்டங்கள், நிறைய குடும்பங்களில பிரச்சனைகள், நிறைய குடும்பங்களிலே சண்டைகள், இல்லாத ஒரு சூழ்நிலையினாலே, நெருக்கமான ஒரு சூழ்நிலையினாலே வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறோம், வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை சம்பூர்ணமடைய பண்ணுவேன், நான் உன்னை நிரப்புவேன், நிரம்பி விடுகிற ஆசீர்வாதத்தினாலே நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விடாய்த்த ஆத்மா, விடாய்த்த ஆத்மா. இன்னைக்கு ஒரு தனி நபரை எடுத்துக்கொள்வோம்னா, தனி நபர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடாய்த்து போன அனுபவம், யாரா இருந்தாலும், எவ்வளவு வருமானங்களை சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருமானம் இல்லை என்று யோசிக்கும் போது, அதை சிந்திக்கும் போது, ஒரு விடாய்த்து போன ஒரு அனுபவம், எவ்வளவு பெரிய ஆண்டா இருந்தாலும் ஒரு சோர்வு நமக்குள்ள வருகிறது, ஒரு விதமான மனவேதனை நமக்குள்ள வருகிறது, ஒரு விதமான வருத்தம் நமக்குள்ள வருகிறது, ஒரு விதமான ஸ்தோத்திரம், ஒரு கலைத்து போன ஒரு அனுபவம் நமக்குள்ள வருகிறது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், பசியோடு பட்டினியோடு நம்ம கடந்து போகிற அந்த பாதையை நினைக்கும் போது சில நேரத்தில் யோசிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை விடாய்த்து போயிருக்கிறோம், விடாய்த்து போயிருக்கிறோம், விடாய்த்து போயிருக்கிறோம். தேசத்துல பல மனிதர்கள் விடாய்த்து போன ஒரு அனுபவத்துல, யாராவது எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா, யாராவது எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியுமா என்று உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிற அநேகரை நம்ம பார்த்து இந்த நாட்களில கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து அற்புதம் செய்ய போகிறார். விடாய்த்த ஆத்மா, விடாய்த்த ஆத்மா, விடாய்த்த ஆத்மா. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாக இருந்தார்கள். விடாய்த்தவர், எந்த மனுஷனும் கேட்டாலும் ஒரு விதமான சோர்வு, ஒரு விதமான விசனம், ஒரு விதமான மனவேதனை, எல்லாரும் விடாய்த்தவர்களாக இருக்கிறார்கள். கட்டுரை நமக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு விடாய்த்த அனுபவத்தில் இருக்கிறோமா என்றால் இல்லை. தேசத்திலே பார்ப்பீர்களானா, ஏசாயா 33:9 சொல்லுகிறது, தேசம் துக்கித்து விடாய்த்து இருக்கிறது. தேசம் என்ன செய்வோம் அப்படின்னு தெரியல. ராஜாக்கள் நாங்க என்ன செய்ய போறோம் அவங்களுக்கு புரியல, ஒண்ணுமே புரியல. என்ன செய்ய போறோம்,
என்ன முடிவு எடுக்க போறோம்? ஒரு சரியான முடிவு அவங்களால எடுக்க முடியல, திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. தேசம் துக்கித்து விடாய்த்து இருக்கிறது. 1 சாமுவேல் 14:31 வாசிக்கும் போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்து இருந்தார்கள். விடாய்த்து போன ஒரு அனுபவத்துல உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தேசம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கேயா நாங்க போவோம்? யாரிடத்துல போவோம்? ஸ்தோத்திரம். சோர்ந்து போன ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். தங்க இடம் இல்லை, சரியா சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை, எங்களுக்கு சரியான வருமானம் இல்லை. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை வாசிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் செய்திகளை பார்க்கும்போது அநேக ஜனங்கள் தாய்த்தவர்களாக, சோர்ந்து போனவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். தேவ செய்தியை நீங்கள் ஒரு வேளை ஒரு விடாய்த்து போன அனுபவத்தில், ஒரு மனவேதனையோடு, ஒரு விதமான மன வருத்தத்தோடு செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விடாய்த்து போன ஆத்மாவை ஆண்டவர் என்ன சொல்றாரு? சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் கர்த்தர் சொன்னார். தொய்ந்து போன ஆத்மாவை என்ன சொல்றாரு? நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. நம்ம சூழ்நிலைகளை பார்க்கிறோம், உலகத்தை பார்க்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம், இன்னைக்கு இருக்கிற காரியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய கண்கள் கர்த்தரை பார்க்கட்டும், ஆண்டவரை பார்க்கட்டும். அவர் சொல்றார், விடாய்த்து போயிருக்கிறையா, ஆத்மாவை நான் சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன். தொய்ந்து போய் வந்திருக்கிறையா, ஆத்மாவை நான் நிரப்ப போகிறேன். இதுவரைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் நினைக்கிறேன் இந்த லாக்டவுன் ஆரம்பித்து 1.5 மாதங்கள் ஆகிவிட்டது. ஸ்தோத்திரம். நம்முடைய கையில வருமானங்கள் இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தினார். கர்த்தர் யாரையும் கைவிடலை. கர்த்தர் நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தார், நமக்கு நல்ல பலனை கொடுத்தார், நல்ல சுகத்தை கொடுத்தார், நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய தேவைகளை எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் சந்திக்கிறார், அற்புதமாய் கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். விடாய்த்து போன ஆத்மாவோடு, தொய்ந்து போன ஆத்மாவோடு இருக்கிற நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து, இந்த விடாய்த்து போன அனுபவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்றார்? சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை சம்பூர்ணம் அடைய பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த விடாய்த்து போன அனுபவத்துல, விடாய்த்து இருக்கிற இந்த மன வேதனையில, மன வருத்தத்தில் இருக்கிற நாம், இந்த விடாய்த்து போன வாழ்க்கை மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் என்பதை குறித்து ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இந்த விடாய்த்து போன அனுபவத்தில் நாம் என்ன செய்யணும்? சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது நான் வேதத்திலிருந்து, வேத வசனத்தின் ஆதாரத்தோடு தான் நான் பேசும்படி விரும்புகிறேன். சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தாவீது இப்படி சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உன்னை வாஞ்சிக்கிறது. இந்த சங்கீதம் எங்கு எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, எப்படிப்பட்ட நிலைமையில் எழுதப்பட்டது என்று 63ஆம் சங்கீதத்தினுடைய அந்த ஆரம்ப நிலைமையை பார்க்கும்போது தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின ஒரு சங்கீதம். ஒரு மனுஷ வாழ்க்கையில வனாந்தரத்திலே போகும்போது, உதவியற்ற ஒரு நிலைமைக்குள்ளே கடந்து போகும்போது, ஸ்தோத்திரம், நம்ம எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நடக்காமல் இருக்கும்போது, உதவி வராதிருக்கிற ஒரு நிலைமையில தான் நாம் விடாய்த்து போகிறோம், நம்ம சோர்ந்து போகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலும் ஒரு வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான், வனாந்தரத்தின் பாதையை ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு விடாய்த்து போன ஒரு அனுபவம், விடாய்த்து போன ஒரு சூழ்நிலை. இந்த விடாய்த்து போன அனுபவத்துல தாவீது சொல்றான், அருமையான காரியத்தை சொல்றாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா மேல் தாகமாயிருக்கிறது. இந்த விடாய்த்து போன அனுபவத்துல, மன சோர்விலே, மன வருத்தத்திலே உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளை, நம்முடைய விடாய்த்து போன ஆத்மாவை கர்த்தர் சம்பூர்ணம் அடைய பண்ணணும் அப்படின்னா நாம யாரு தேடணும் அப்படின்னா கர்த்தரை தான் தேடணும், கர்த்தரை தான் தேடணும். இன்னைக்கு உலகம், ராஜாக்கள், அரசியல்வாதிகள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, ஆனா ஒன்றும் செய்ய முடியல. வியாதி இப்போ நீங்கிறோம், அப்புறம் நீங்கிறோம், அதுக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. 7ஆம் தேதி முடிஞ்சிடும், 10ஆம் தேதி முடிஞ்சிடும், 12ஆம் தேதி முடிஞ்சிடும், 20ஆம் தேதியில முடிஞ்சிடும். ஆனா இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.
இப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த விடாய்த்து போன அனுபவத்தை மாற்ற முடியுமானால் கர்த்தரால் தான் முடியும், அந்த ஆண்டவரால் தான் முடியும். தாவீது வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருந்த போது அவருக்கு நல்ல தெரியும், சவுலால வனாந்தர வாழ்க்கையை மாற்ற முடியாது, யோனத்தானால என் வனாந்தர வாழ்க்கையை மாற்ற முடியாது. வனாந்தர வாழ்க்கையை விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர் ஒரே ஒருவர் தான் கர்த்தர். ஆகவே நான் ஒண்ணு செய்யணும், நான் கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடணும். எப்ப தேடணும் சொல்றாரு, அதிகாலமே உண்மை தேடுகிறேன், அதிகாலமே உண்மை தேடுகிறேன். எனக்கு அதுவே நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடை பண்ணுவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் அதிகாலையில கர்த்தரை தேடணும், அதிகாலையில கர்த்தரை தேடணும். ஏன் கர்த்தரை தேடணும்? ஏசாயா 32ல ஏசாயா சொல்றாரு, ஏசாயா 32ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அவர்தான் விடாய்த்த பூமிக்கு, விடாய்த்த ஆத்மாவுக்கு, விடாய்த்த மனிதனுக்கு, விடாய்த்து போன தேசத்திற்கு, விடாய்த்து போன சமுதாயத்திற்கு அவர் ஒருவர் தான் பெரும் கண்மலையின் நிழலாக இருப்பார் என்று ஏசாயா தீர்க்கமாக இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, மனவேதனையோடு உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடணும். இந்த நாட்களில நம்முடைய விடாய்த்து போன ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறவர் கர்த்தர். அந்த கர்த்தரை தேடுவதற்கு சொல்லுகிறான், அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன், அதிகாலையில தேடுகிறேன். எத்தனை விசுவாசிகள் இந்த வார்த்தை அதிகாலையில் எழுப்பி நம்ம கர்த்தரை தேடுறோம். ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுப்பி கர்த்தரை தேடாம, ஆண்டவரே எங்க விடாய்த்து போன அனுபவம் மாறலைங்க, எங்க வருத்தம் இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, எங்க வேதனை இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, நாங்க இன்னும் அதிகமா விசனப்பட்டு இருக்கிறோமே, இன்னும் சோர்ந்து போயிருக்கிறோமே, இன்னும் களைத்து போயிருக்கிறோமே, உட்கார்ந்து நம்ம கதை பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய விடாய்த்து போன ஆத்மாவை கர்த்தர் நிரப்பணும்னா அவரை நம்ம தேடணும். எப்ப தேடணுமா? அதிகாலையில தேடணும். தாவீது சொல்றார், அதிகாலையில தேடணும், அதிகாலையில தேடணும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் அது அதிகாலை நேரம். அதிகாலை நேரத்துல ஒரு தேவ மனுஷன் வந்து தேவ சமூகத்துல உட்காரும் போது ஆண்டவர் அந்த குடும்பத்தை இரக்கத்தினால் நிரப்புகிறார், வல்லமையினால் நிரப்புகிறார். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் சொல்றோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அதிகாலையில் எழுப்பி உட்கார்றதுக்கு நம்மளால முடியல, கர்த்தரை தேட முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது அதிகாலையே கர்த்தரை தேடணும். நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம், மதியானம் தேடினா கர்த்தர் வரமாட்டாரா, சாயங்காலம் தேடினா கர்த்தர் வரமாட்டாரா, 8 மணிக்கு தேடினா கர்த்தர் வரமாட்டாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வேதம் அழகா சொல்லுது, அதிகாலையில நான் உன்னை தேடுகிறேன், அதிகாலையில் உன்னை தேடுகிறேன். நீதிமொழிகளில வாசிக்கிறோம், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். கர்த்தர் சொல்றார், அதிகாலையில் ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல வரும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தரை கண்டடைவான், கர்த்தரை கண்டடைவான். கருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த விடாய்த்து போன அனுபவம் மாற வேண்டுமானால் நாம் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். இந்த தேசம் விடாய்த்து போன ஒரு அனுபவத்தில் இருக்கிறது. நீங்கள் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏன் இன்னைக்கு தேசங்கள் விடாய்த்து போன ஒரு அனுபவத்தில் கூட இருக்கிறது வாசித்து பார்த்தால், நான் வாசிக்கிறேன், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. பாருங்க, நாங்க செய்கிறது தான் கரெக்ட்னு சொல்லி சாதிக்கிற ஒரு கூட்டம், தீமையை நன்மை என்று சொல்லுகிற கூட்டம், நன்மையை தீமை என்று சொல்லுகிற கூட்டம் சாதிப்பாங்க. சிலர் பேசி சாதிப்பாங்க. இன்னைக்கு தேசம் அப்படி சாதித்துதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு விடாய்த்து பண்ண ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறது. 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து குடிக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை போல பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார். ஏன் மனவேதனையா தேசத்துக்கு? ஏன் தேசத்துக்கு கைவிடப்பட்டதாம்?
ஏன் தேசத்துக்குள்ளே தொய்ந்து போன ஒரு அனுபவம்? ஏன் தேசம் விடாய்த்து இருக்கிறது? அவங்க கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார். விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, எப்போ வேதத்தை வெறுக்கிறோமோ, எப்போ வசனத்தை அசட்டை பண்ணுகிறோமோ, அப்ப இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் விடாய்த்து போன அனுபவத்துக்குள்ளே கடந்து போகிறோம். ஆகவேதான் ஆகையால் 25ஆம் வசனம் சொல்லுங்கள், ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது, அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாகவும் அவர்கள் பிணங்கள் நடுவீதிகளில் குப்பைகள் போல ஆகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. வேதத்தை மறக்கும் போது, வசனத்தை அசட்ட பண்ணும்போது கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க, அநேக தேசங்களிலே பிணத்தை புதைக்க இடமில்லை. கடந்த நாட்களில் செய்தித்தாளை வாசிக்கும் போது ஈக்குவலா என்ற ஒரு தேசத்துல மறித்து போன பிணத்தை அப்படியே கட்டி ரோட்ல போட்டுறாங்க, அட்டைப்பட்டியில போட்டு ரோட்ல போட்டுறாங்க. பிணத்தை தொடர்வதற்கும் யாரும் முன்வரவில்லை, இதை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு ஒருவரும் இல்லை. வேதாந்தி தான் சொல்கிறது, பிணங்கள் நடுவீதிகளில் குப்பைகளை போல கொட்டப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை அறிந்த, வேதத்தை உலகத்துக்கு கொடுத்த, வேத வசனங்களை உலகத்துக்கு அறிவித்த இன்னைக்கு பல தேசங்கள் வேதத்தை அசட்டை பண்ணினபடினா, கர்த்தருடைய வசனத்தை வெறுத்தபடினா, கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினபடினா பிணங்கள் நடுவீதிகளில் குப்பைகளை போல கொட்டப்பட்டிருக்கிறது. எத்தனை நாடுகளில் பாருங்க, பிணங்களை வைக்க இடமில்லை, லாரிகளில் ஏற்றிட்டு போறாங்க, வெளியில பெரிய குழிகளை தோண்டி அந்த பிணங்களை புதைக்கிறார். இந்திய தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். பிணங்களை புதைக்க எந்த இடத்துல இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடந்த நாட்டில் பயங்கரமான சண்டை, பிணத்தை எங்க ஊர்ல புதைக்கக்கூடாது, அந்த பிணத்தை எங்க ஊர்ல புதைக்கக்கூடாது, நடு வீதிகளில் அந்த பிணம் குப்பையை போல சுற்றி கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஒரு வேதனையான ஒரு அனுபவம், எவ்வளவு விடாய்த்த ஒரு அனுபவம். இதெல்லாம் ஏன் வருகிறது? தேவனுடைய வேதத்தை தேவ ஜனங்கள் வெறுக்கும் போது, பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணும்போது இன்னைக்கு நமக்கு ஒருவேளை வேதத்தை நம்ம வெறுக்கலனாலும் அதை அசட்டை பண்றோம். வேதத்தை நம்ம நினைக்கும் போது வாசிக்கிறோம், படிக்கிறோம், ஆனா அதை அசட்டை பண்றோம். கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள வரும்போது அசட்டை பண்றோம், வேத வசனங்கள் வரும்போது அசட்டை பண்றோம். யாருக்கோ கர்த்தர் பேசுறாரு, யாருக்கோ கர்த்தர் இடம்பெறாரு, யாரையோ கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், அதை அசட்டை பண்றோம். வசனங்கள் வரும்போது ஆண்டவரே அந்த வசனங்கள் எனக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஸ்தோத்திரம் விடாய்த்து போன ஆத்மாவை கர்த்தர் சம்பூர்ணமடைய பண்ண வேண்டுமானால் இனிமேல் நம்ம செய்ய வேண்டிய காரியம், காலையில் எழுப்பி ஸ்தோத்திரம் கர்த்தரை தேடி அதிகாலையில தேடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர்தான் எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும், நீர்தான் எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும், நீர்தான் எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று வேத வசனங்களை வாசித்து கர்த்தரை துதித்து அந்த நாள் முழுவதும் தேவ கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 நாளாகமம் 21:13 ஸ்தோத்திரம் வேதம் இப்படி சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடியை இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றார். ஆச்சரியமா சொல்ல பாருங்க, நெருக்கம் வரும்போது, ஒரு விடாய்த்து போன அனுபவம் வரும்போது, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தபோது, ஒரு பெரிய சங்காரம் அந்த தேசத்துல உருவாக்கப்பட்ட போது, தாவீது காத்து என்கிற தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னான், நான் கர்த்தருடைய கையில நான் விழுந்துறேன், மனுஷன் கையில நான் விட மாட்டேன், கர்த்தருடைய கையில நான் விழுவேன், ஆனால் அவருடைய கையில இரக்கம் இருக்கிறது, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஆகவே இந்த நாட்களில மகா பெரிய இரக்கத்தை தேடி ஆண்டவருடைய சமூகத்தை காலையில் எழுப்பி, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் தேசத்தையும் என் சபையையும் என் ஊழியர்களையும் என் ஆண்டவரே எங்களை அங்கே எங்கள் ரத்த கலக்கான ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தால் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய மகா பெரிய இரக்கம் ஊழலும் என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன் அதிகாலையில் எழுப்பி ஆத்மா, எந்த ஆத்மா கர்த்தரை தேடுகிறதோ அந்த ஆத்மாவை கர்த்தர் சம்பூர்ணம் அடைய பண்ணி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஓடி வரும்போது, கர்த்தரை தேடி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நீங்க ஆச்சரியமான ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. 2 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் 4ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்திலே சொல்றார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இந்த வார்த்தை நீங்க சொல்லணும் அப்படின்னா காலையில் எழுதுங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தருடைய சமூகத்தை முக்கியத்துவம் கொடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்க குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினால மூடிருங்க, இயேசுவின் ரத்தத்தினால மூடிருங்க. ஸ்தோத்திர சத்ருவான சங்கார தூதன் வீட்டுக்குள்ள கடந்து வருவதற்கு முன்பாக இயேசுவின் ரத்தத்தினால உங்கள் பிள்ளைகளை மூடிவிடுங்கள், உங்கள் குடும்பத்தை மூடிவிடுங்கள். இயேசுவின் ரத்தத்தினால உங்கள் குடும்பத்தை உங்கள் வீட்டையும் நீங்கள் மூடிக்கொள்ள அதிகாலையில் எழுப்பி நீங்கள் உங்கள் ஆத்மா கர்த்தரை தேடுமானால் உங்கள் ஆத்மாவிலே கர்த்தர் ஒரு சம்பூர்ணம் அடைய பண்ணி உங்கள் மனவேதனை எல்லாம் மாற்றி, விடாய்த்து போன காரியத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி, மன வருத்தத்தை எல்லாம் மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஸ்தோத்திரம், விடாய்த்து போன உங்களுடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்ருவை பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் விடாய்த்திருந்தும் சத்ருவை பின்தொடர்ந்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த விடாய்த்து போன இந்த சூழ்நிலையில, விடாய்த்து போன வருத்தத்தோடு, மன வருத்தத்தோடு, வேதனையோடு, ஒரு விதமான விஷயத்தோடு, சோர்வோடு, களைத்து போன ஒரு அனுபவத்தோடு உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில நாம் செய்ய வேண்டிய காரியம், சத்ருவை நாம பின்தொடரும். நம்மை அழிக்கும்படி சத்ருவானவன் இன்றைக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறான். இவனை விழுங்கலாமோ, ஸ்தோத்திரம், யாரை அழிக்கலாமோ என்கிற ஒரு பெரிய சத்ரு நமக்கு விரோதமாக எழுதி வந்து கொண்டிருக்கிறான். சத்ருனா யாரு? சத்ருனா என்ன அர்த்தம்? நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறவன் அவன் தான் சத்ரு. நம்ம முன்னேறக்கூடாதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது கானானை சுதந்திரிக்க கூடாதபடி யாரெல்லாம் எழுதினார்களோ அவர்கள் சத்துருக்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நாம தேவ வசனத்துக்கு நேராக, தேவனுக்கு நேராக, தேவ கிருபைக்கு நேராக, தேவ பிரசன்னத்துக்கு நேராக, தேவ வசனத்துக்கு நேராக நம்ம முன்னேற முடியாதபடி ஏதோ ஒரு காரியம் தடை செய்கிறது. அதுதான் சத்துரு. ஒருவேளை அது மனுஷனா இருக்கலாம், இல்ல அது சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவேளை அது இல்லைன்னா நம்முடைய பலவீனமா இருக்கலாம். எதா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, விடாய்த்திருந்த அந்த அனுபவத்துல கிதியோனும் அவனோடு கூட இருந்த 300 பேரும் விடாய்த்து போயிருந்தாங்க, சோர்ந்து போயிருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, சத்ருவை அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். சத்ருவை பின்தொடர்ந்தார்கள். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிசாசு நம்ம பின்தொடர்ந்து நமக்கு விரோதமாய் பல காரியங்களை நம்மை அழிக்கும்படி, நம்முடைய குடும்பத்தை அழிக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையை அழிக்கும்படி பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பான். ஆனா நாம என்ன செய்யணும்? பிசாசை பின்தொடர்ந்து அவனை முற்றிலும் அழிக்கும் வரைக்கும், அவனுடைய கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படும் வரைக்கும், அவன் செயல்பாடு முற்றிலும் அழிக்கப்படும் வரைக்கும் அவனை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், 300 பேரோடு கூட போ, நான் ஒரு பெரிய உனக்கு தருவேன். அதே விதமாய் 300 பேரோடு கூட போறான், பெரிய வெற்றியை பெறுகிறான். அதனால வெற்றியை பெற்றால் அவன் விடலை. இன்னும் பல சத்துருக்கள் இருக்காங்க. அந்த சத்துருக்களை நான் அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சத்துருக்களை அழிக்கிற வரைக்கும் சத்துருவை பின்தொடர்ந்து, சத்துருவை அடையாளம் கண்டு சத்துருவை அழித்துக் கொண்டே போகிறான். யாக்கோபு 4:7 ஒரு அழகான ஆலோசனை யாக்கோபு நமக்கு சொல்லுகிறார். 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சத்துரு நம்மை பின்தொடர்ந்து விடக்கூடாது, நாம் அவனை பின்தொடர்ந்து அவனை அழிக்கணும். முற்றிலும் அவன் கிரியை அழிக்கப்படுகிற வரைக்கும் அவன் பின்தொடர்ந்து அழித்துக் கொண்டே இருக்கணும். இன்றைக்கு நான் முன்னேற முடியாதபடி இருக்கிற ஒரு பெரிய சத்ரு கொரோனா என்கிற ஒரு பெரிய வைரஸ்.
ஸ்தோத்திரம். உலக ஜனங்கள் அதை அழிக்கும்படி போராடி கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான உலகமே போராடி கொண்டிருக்கிறது. அந்த வைரஸ் அழிக்கணும், அந்த வைரஸ் அழிக்கணும், அந்த வைரஸ் அழிக்கணும். அழிக்க முடியல, அழிக்க முடியல. தேவ பிள்ளைகளாகி உங்களுடைய என்னுடைய கையில சத்துருவை அழிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய ஜெபம், அதுதான் நம்முடைய விண்ணப்பம். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது இந்த சத்துருவினுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது, சத்துருவினுடைய வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, சத்துருவினுடைய செயல்கள் அழிக்கப்படுகிறது, சத்துருவினுடைய செயல்கள் அழிக்கப்படுகிறது. பாருங்க, மற்ற தேசம் ஸ்தோத்திரம் பலவிதமான பாதிப்புகளை கடந்து போகிறது. ஆனால் நம்முடைய தேசத்துல பாதிப்புகள் பற்றி சற்று குறைவாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தேசத்துல விழுந்து கிடந்து ஜெபிக்கிற பல தேவ ஜனங்கள் ஜெபிக்கிறதுனால சத்துருவின் ஜெயம் கொள்ளாதபடி சத்துருவினுடைய கிரியை, சத்துருவினுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே விடாய்த்து போன இந்த சூழ்நிலையில, விடாய்த்து இருக்கிற அந்த அனுபவத்துல இந்த சத்துருவை நாம் எதிர்த்து, சத்துருவை பின்தொடர்ந்து அவன் முற்றிலும் அழிக்கப்படுகிற வரைக்கும் நம்முடைய ஜெபத்தை விடக்கூடாது, நம்முடைய ஜெப வாழ்க்கை விடக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு அற்புதம் நடக்குது, எங்க வாழ்க்கை நாங்கள் சுகம் பெற்றுட்டோம் இல்ல. நம்ம தேசத்தை விட்டு, உலகத்தை விட்டு இந்த சத்துரு அழிக்கப்படுகிற வரைக்கும் அவனை பின்தொடர்ந்து போய் அவனை அழித்து நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஜெபித்து 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 அந்த சத்துருவை அழிக்க வேண்டும். சத்துருவை பின்தொடர்ந்தாங்க விடாய்த்திருந்தோம். ஆகவே தேவ பிள்ளைகளாகி நீங்கள் நான் இயேசுவினுடைய வல்லமை தரித்துக் கொண்டு, இயேசு கிறிஸ்துவினுடைய வேதனை தரித்துக் கொண்டு ஜெபிக்கிறவர்களாய் முழங்கால்களை ஸ்தோத்திரம் ஊன்றி தேவ சமூகத்தில் தேவ ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாய் ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மூன்றாவது அந்த விடாய்த்து போன அனுபவத்துல கர்த்தர் நம்மை சம்பூர்ணம் அடைய பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்கும் இடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். இந்த நாட்களிலே விடாய்த்து போன ஒரு அனுபவத்துல உட்கார்ந்து இருக்கிற நாம் என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்துல இளைப்பாறுகிற ஒரு அனுபவம், தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். இளைப்பாறுதல்னா அப்படி நல்லா படுத்து தூங்குறது அல்ல. தேவ சமூகத்துல உட்கார்ந்து கொஞ்சம் உட்கார்ந்து நம்ம ஆராய்ந்து அறியணும், அமர்ந்திருக்கணும். நீங்க இந்த வசனத்தினுடைய பின்னணியை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு விரோதமாய் தன் சொந்த மகனாகிய அப்சலோம் எழுந்தான். அப்சலோம் எழுப்பி தாவீதை அழிச்சு தாவீதுடைய சிங்காசனத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்சலோம் தன்னோடு கூட சில மனிதர்களை ஏற்படுத்தி கொண்டு, சில தனக்கு சாதகமாய் இருக்கிற மனிதர்களை எழுப்பிக் கொண்டு தாவீதை கொண்டு அப்சலோம் எப்படியாவது ராஜாவை வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இந்த காரியத்தை நடத்துகிறான். இந்த சூழ்நிலையில தான் தாவீது அரண்மனையை விட்டு வனாந்தரத்துக்கு போறான். அப்சலோம் என்னைக்காவது நம்மளை தேடி வந்து கொண்டு போட்டுவான், அப்சலோம் நம்மளை அழிச்சிருவான்னு சொல்லிட்டு அப்சலோமுக்கு பயந்து, தன் சொந்த குமாரனுக்கு பயந்துதான் வனாந்தரத்துல ஓடுறான். வனாந்தரத்துல ஓடுகிற சூழ்நிலையில சீமையே என்ற ஒரு மனுஷன் ஸ்தோத்திரம் தாவீதை பார்த்து சபிக்கிறான், தாவீதை பார்த்து தூஷிக்கிறான். இப்படிப்பட்ட தூஷண வார்த்தைகளை எல்லாம் கேட்டு மனசோர்ந்தவனாய் அவன் அந்த விடாய்த்து போன ஒரு அனுபவத்துல அவன் என்ன செய்யறான், ஸ்தோத்திரம் அவங்க கொஞ்ச நேரம் இளைப்பாறினார். இந்த இளைப்பாறுகிற அனுபவம் என்ன தெரியுமா? சங்கீதம் 46:10 சங்கீதக்காரன் இதே தாவீது சொல்றார். சங்கீதம் 46:10 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 46 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். தேவன் ஏன் இந்த விடாய்த்து போன அனுபவத்தில் அமர்ந்திருக்க சொல்லுகிறார்? விடாய்த்து போன அனுபவத்துல ஏன் கர்த்தர் ஸ்தோத்திரம் கொஞ்சம் இளைப்பாறுகள் என்று சொல்லுகிறார்னா, நாம் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்வதற்காக. ஏன் அமர்ந்திருக்கிறோம்? அமர்ந்திருக்கிற சூழ்நிலையில தான் நம்ம யாரு அப்படின்னு தெரியும். அமர்ந்திருக்கிற சூழ்நிலையில தான் நம்ம என்ன செய்தோம் என்பது தெரியும். இயேசு வேதம் சொல்லுகிறது 23ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். ஏன் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிறார் என்று நீங்க வேதத்தை வாசிங்கன்னா, அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில போய் நின்னாதான் நம்ம யாரு தெரியும், நம்ம சூழ்நிலை தெரியும்.
சில நேரத்துல கர்த்தர் நம்ம இளைப்பாற சொல்றாரு, அமர்ந்திருக்க சொல்றாரு. ஏன் அமர்ந்திருக்க சொல்றாரு? ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு ஆண்டவரே? ஏன் குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியம்? ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விடாய்த்து போன அனுபவம்? ஏன் ஆண்டவரை விடாய்த்து போன அனுபவத்துக்குள்ள நான் தள்ளப்பட்டிருக்கிறேன்? கொஞ்சம் உட்காரணும், தேவ சமூகத்துல தனித்திருந்து உட்காரணும், தனியா உட்கார்ந்து யோசிக்கணும். கர்த்தாவே, ஏன் ஆண்டவரே இந்த காரியம் வந்தது? எங்க தேசத்துக்கு ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சு? நம்ம பல நேரத்துல தேசத்தை குற்றப்படுத்திட்டு போய் கொண்டு இருக்கிறோம். இது அவங்களாம் அப்படி செஞ்சாங்க, அதனாலதான் அப்படி நடந்துச்சு. இல்லை, தேவ ஜனங்களாகிய நீங்கள் நான் பல நேரம் நம்ம ஜெபிக்க மறந்துட்டோம், கர்த்தருடைய வல்லமையை தியானிக்க மறந்துட்டோம், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள மறந்துட்டோம், கர்த்தருக்கு நேரம் கொடுக்கிறத மறந்துட்டோம், கர்த்தரை அசட்ட பண்ணினோம், தேவ சமூகத்தை அசட்ட பண்ணினோம், கர்த்தருடைய வல்லமையை அசட்ட பண்ணினோம். யோசித்து பாருங்க, நம்முடைய சபையில 8 மணிக்கு நம்ம ஆராதனை ஆரம்பிப்போம். எத்தனை பேர் கரெக்டா 8 மணிக்கு நம்ம வந்து ஆராதிச்சோம்? இன்னைக்கு வந்து நீங்க சர்ச்சில் வந்து ஆராதிக்கலாம் நினைச்சா கூட ஆராதிக்க முடியல. ஸ்தோத்திரம். ஒரு நிர்விசாரம், ஒரு விதமான ஸ்தோத்திரம், கர்த்தரை அசட்டை பண்ணுகிற ஒரு காரியம். இந்த நாள்ல உட்கார்ந்து ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே தேவ சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது? நம்ம யோசிப்போம், உலகமே அடைக்கப்பட்டிருக்கு சார், இதுல நாங்க உட்கார்ந்து இருக்கிறதுல என்ன பெரிய காரியம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அல்ல, தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு சபையை திறந்து கொடுத்தோம், எங்களுக்கு பக்கத்திலேயே நீர் சபையை கொடுத்தோம், எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளும் சாதகமா அமைத்து கொடுத்தோம், நாங்க கர்த்தரை தேட ஆரம்பிச்சோம். அப்படித்தானே? 9 மணிக்கு வந்து உட்கார எத்தனை பேர் உண்டு? 9:30 மணிக்கு வந்து உட்கார பேர் எத்தனை பேர் உண்டு? 8 மணி ஆராதனையில. இன்னும் வசதியா போயிடுச்சு, நீங்க உட்காந்து நல்லா தூங்கிட்டு உட்காந்துருக்கிறோம் விசுவாசிகள். கர்த்தருடைய பிள்ளைகளை மறுபடியும் கர்த்தர் நமக்கு அதை தான் நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில நம்ம ஜெபிக்க மறந்துட்டோம், ஜெபிக்க கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார நம்ம மறந்துட்டோம், ஜெபத்துக்கு அதிகமா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு நம்ம விழுந்து போயிடுவோம். இன்னொரு முறை கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புவார் என்ற ஒரு சூழ்நிலை இல்லை. ஆண்டவருடைய வருகைக்கு நேராக நம்ம நெருங்கிட்டோம். ஸ்தோத்திரம். கடைசி எக்கால சத்தம் துணிப்பதற்கு நம்ம ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம், உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம், அதிகமாய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோம், அதிகமாய் தனிமையில உட்கார்ந்து ஆண்டவர் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் ஆண்டவர் இந்த போராட்டம், ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் என்று நம்மை நாமே நிதானித்து அறியணும். மற்றவங்களை குற்றப்படுத்திக் கொண்டு, மற்றவங்களை குறை சொல்லிக் கொண்டு, மற்றவர்களை குறித்து கேலி பேசிக்கொண்டு உட்கார்ந்திருக்க நேரம் இல்லை. நெருக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில, கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையில, தன் சொந்த குடும்பமே, சொந்த மகனே தனக்கு விரோதமாக எழுதி வந்த அந்த சூழ்நிலையில, இந்த விடாய்த்து போன அனுபவத்துல கொஞ்ச நேரம் இளைப்பாரி யோசிக்கிற, ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இந்த காரியம் வந்துச்சு, ஏன் இப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்துச்சு, ஏன் ஆண்டவர் இந்த காரியம் வந்துச்சு, இந்த அந்த அமர்ந்திருக்கிற சூழ்நிலையில ஸ்தோத்திரம் நம்ம உட்கார்ந்து நம்ம நிதானித்து அறிந்து தேவ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்து, தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி, தேவ சமூகத்துல நம்மை சரிப்படுத்தி, தேவ சமூகத்துல இன்னும் அதிகமாக கெட்டி சேருவதற்கு நாம் விட்டுக் கொடுப்போமானால் நிச்சயமாகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய விடாய்த்து போன ஆத்மாவை கர்த்தர் சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். ஏன் கர்த்தர் நம்மை அமர்ந்திருக்க சொல்றார் தெரியுமா? நாம் அமர்ந்திருக்கும் போதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை பெருகப்படுகிறார். விசுவாச வாழ்க்கை பெருகுகிறது. விசுவாசத்தில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஏனென்றால் லூக்கா 18:8 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ, விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம் இல்லாத ஒரு தேசத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். விசுவாசிகள் இருப்பார்கள், ஆனால் விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து நம்முடைய விசுவாசத்தில் இன்னும் வளரணும், விசுவாசத்தில் இன்னும் பெருகணும், விசுவாசத்தை இன்னும் வளர்த்து கொள்ளணும், விசுவாசத்தில் இன்னும் பெருகுவதற்கு, விசுவாசத்தில் இன்னும் முன்னேறி செல்வதற்கு கர்த்தாவே எங்களுக்கு பலன் தாரும் என்று சொல்லி இந்த விடாய்த்து போன நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போமானால் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது மட்டுமல்லாமல் விடாய்த்து போன ஆத்மாவை கர்த்தர் சம்பூர்ணம் அடைப்படுவார். புரிந்து போன எல்லா ஆத்மாவையும் கர்த்தர் நிரப்புவார். இது இந்த லாக்டவுன் காலத்துல நீங்க இதை செய்து பாருங்களேன். லாக்டவுன் எல்லாம் முடிந்து அடுத்த சூழ்நிலைக்கு நாம் கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். விசுவாச வாழ்க்கை கர்த்தர் கொடுத்து நம்மை சம்பூர்ணம் அடைய பண்ணி நம்ம எல்லா விதத்திலும் கர்த்தர் நிரப்பி ஒரு நிரம்பின ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா.
ஸ்தோத்திரிக்கிறோம். நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடை பண்ணி தொய்ந்து போன எல்லா ஆத்மாவையும் ஸ்தோத்திர நிரப்புமே அப்படின்னு சொன்னீங்களப்பா. அப்படி வசனத்தின்படி இந்த விடாய்த்து போன நாட்களில் நாங்கள் ஆண்டவரை அதிகாலை நம்மை தேடனப்பா. இந்த விடாய்த்து போன நாட்களில் ஆண்டவரே இந்த சத்துருவை நாங்கள் பின்தொடர்ந்து அவன் முற்றிலும் அழிக்கப்படுகிற வரைக்கும் நாங்கள் பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, நாங்கள் அமர்ந்திருக்கிறோம்ப்பா. தேவ சமூகத்திலே நாங்கள் தனிமையில் உட்கார்ந்து அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள இந்த விடாய்த்து போன இந்த சூழ்நிலையில நாங்கள் அமர்ந்திருக்க எங்களுக்கு அந்த உதவி செய்யப்பா. இந்த 3 காரியங்களை நாங்கள் செய்வோமானால் நிச்சயமாகவே எங்கள் ஆத்மாவை நீர் சம்பூர்ணமடை பண்ணுவீர். நிச்சயமாகவே எங்கள் ஆத்மாவை கர்த்தர் நிரப்புவீர். உங்களுடைய வாக்குத்தத்தத்தை, எங்களுடைய வசனத்தை நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். வசனத்தின்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம். வசனத்தின்படியே எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய வசனத்தின்படி எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துகிறார். வேத வசனத்தை நாங்கள் மறந்துடக்கூடாதப்பா. வசனத்தை நாங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. வேதத்தை நாங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்கணும். இன்னும் அதிகமாக வேதத்தை தியானிக்கணும். நாங்கள் குடும்பமாய் தேவ சமூகத்தில் உட்காரணும். நாங்கள் குடும்பமாய் காத்திருக்கணும். சபையாராய் ஆண்டவரே ஒருவேளை இந்த லாக்டவுன் காலத்திலே அங்க குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபிக்கணும்ப்பா. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்பங்களிலும் ஆண்டவரை கர்த்தரை துதிக்கிற சத்தம் இடம்பெற்றப்பா. நிர்விசாரமா இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளில் அதிக நேரம் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்பதை அறிகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். உமக்கு நன்றி ராஜா. விசுவாசிகள் வெளியே இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தரை பாதுகாக்கணும். எங்கள் இந்திய தேசத்தை ரத்த கொட்டை மூடுங்கப்பா. எங்கள் இந்திய தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தை கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் அந்த சத்துரு அழிக்கப்படும்படி இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த சத்துரு அழிக்கப்படுகிற வரைக்கும் அதை பின்தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். உமக்கு நன்றி. எங்கள் தேசத்தில் கர்த்தர் எழுப்பின எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோமா. எல்லா திருச்சபைகளும் சீக்கிரமாய் ஆண்டவரே திறக்கப்பட்டு ஆண்டவரே எல்லாரும் விடுதலையோடு சபையில கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் சீக்கிரமாய் எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே நாங்கள் நிதானித்த அறிவை எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் எங்கு இருக்கிற ஆண்டவரே துதிக்கிறது கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தை கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படி அழிவிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படி எல்லா ஜனங்களும் கர்த்தரை திரும்ப ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதி பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் அப்படியே செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.